பசும்பொன் தேவர் அவர்களுக்கு மதுரை கோரிப்பாளையத்தில் வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 30 அன்று தலைவர் தேவர் அவர்கள் மறைந்த போது தேவருடைய தொண்டர்கள் மனதில் கருக்கொண்ட எண்ணம். 1967ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு தலைவர் PK மூக்கையா தேவர் அவர்கள் தலைக்கு ₹1 கொடுங்கள், தலைவர் தேவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று நாடெங்கும் அலைந்து திரிந்து வசூல் செய்தார். சிற்பி ஜெகநாதனிடம் சிறுக சிறுக போய் சேர்ந்தது. சிலையின் மாடலும் உருவானது. மதுரையில் முத்துராமலிங்க தேவருக்கு சிலை முதலமைச்சர் அண்ணா திறந்து வைக்கிறார் என்று முன்பக்கத்தில் செய்தி வெளியாகியிருந்தது. 1969ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சியில் மொத்த வட்டங்கள் 45இல் திமுக கூட்டணியில் 9 இடங்களில் ரயில் இன்ஜின் சின்னத்தில் ஃபார்வர்ட் பிளாக் போட்டியிட்டது. முத்துமாய தேவர், சோனையா சேர்வை ஆகியோர் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். பரமத்தேவர் 2 ஓட்டுகளில் தோல்வியுற்றார். 5 ஓட்டு 7 ஓட்டு என்ற வித்தியாசத்திலேயே ஃபார்வர்ட் பிளாக் தோற்றது. நகராட்சி தலைவர் தேர்தல் நடந்தது. முத்து சேர்மனானார். அதை ஃபார்வர்ட் பிளாக் ஆதரித்தது. துணை சேர்மன் தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் திமுகவை ஆதரிக்கவில்லை. காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஆனந்தம் அவர்கள் வெற்றி பெற்றார். திமுக நகரசபை கவிழ்ந்து விடாமல் இருக்க ஃபார்வர்ட் பிளாக் தயவு தேவை என்கிற நிலை இருந்தது. எனவே முத்துமாய தேவர் நகரமைப்பு குழு தலைவராக்கப்பட்டார். அப்போது தேவரின் சிலை வைக்க தேர்வு செய்யப்பட்ட இடம்தான் கோரிப்பாளையம் 6 சாலை சந்திப்பு. அந்த இடம்தான் காங்கிரஸ் ஆட்சியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கைது செய்யப்பட்ட இடம். அண்ணாதுரையின் மறைவால் சிலை திறப்பு விழா தள்ளி போயிற்று. 3 மாவட்டங்களில் பசும்பொன் தேவர் பெயர் கொண்ட கல்லூரிகளை மூக்கையா தேவர் அவர்கள் உருவாக்கினார். 1971 பொதுத் தேர்தலில் மூக்கையா தேவர் ராமநாதபுரம் பாராளுமன்றத்திற்கும் உசிலம்பட்டி சட்டப்பேரவைக்கும் போட்டியிட்டார். 1971 பொதுத் தேர்தலில் தான் ஃபார்வர்ட் பிளாக் வேட்பாளர்கள் எல்லோரும் சிங்கம் சின்னத்தில் போட்டியிட்டார்கள். 1967இல் மூக்கையா தேவரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் சுதந்திரா கட்சியின் நட்சத்திர சின்னத்திலேயே போட்டியிட்டார்கள். 1971இல் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் ஹேமந்தகுமார் பாசு பட்டதார் PK மூக்கையா தேவர் அகில இந்திய தலைவரானார். 1972இல் எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்தார். திண்டுக்கல் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கூடலூர் ராஜாங்கம் மரணமடைந்ததால் இடைத்தேர்தல் வந்தது. அந்த சமயத்திலேயே கருணாநிதிக்கும் மூக்கையா தேவருக்கும் நல்லுறவு இல்லை. மூக்கையா தேவருடன் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள மூக்கையா தேவர் அவர்களுக்கு பொன்விழா ராஜாராம் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. பொன்விழா மலர் வெளியிடப்பட்டது. மேடையில் அமைச்சர் அன்பில் தர்மலிங்கம், அமைச்சர் மாதவன் மூலமாக சமாதானம் பேசப்பட்டது. ஏனென்றால் திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு மூக்கையா தேவரின் ஆதரவு தேவை. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திமுகவை ஃபார்வர்ட் பிளாக் ஆதரிப்பது என்றும் தேர்தலில் திமுக தோற்றாலும் ஜெயித்தாலும் தேவர் சிலை திறப்பு விழா செலவுக்கு ₹40,000 தர வேண்டும் என்றும் பேசப்பட்டது. திமுக தரப்பில் ஒப்புதல் தரப்பட்டது. எதிர்பார்த்தது போலவே திமுக தோற்றது. ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்கள் AR பெருமாள், சின்னப்ப கவுண்டர், சக்திமோகன், சவுடி சந்திரபாரதி, கந்தசாமி, ரத்தினசாமி தேவர், முத்தையா ஆகியோர் ஒப்பந்தத்தின்படி பணம் கேட்டபோது தேவருக்கு செய்ததும் போதும், தேவமாருக்கு செய்ததும் போதும் என்று கருணாநிதி பதில் சொல்லியுள்ளதாக தகவல் உண்டு. கோபமடைந்த ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்களை சமாதானம் செய்த அன்பில் தர்மலிங்கம் மற்றும் மாதவன், சிலை திறப்பு விழா மலரை போடுங்கள், அதற்கு அரசு தரப்பு விளம்பரம் தருகிறோம், அதை வைத்து விழா செலவை சரிகட்டுங்கள் என்றார்கள். அதன்படி சிலை தயாரிப்பு விழா மலர் தயாரிக்கப்பட்டது. அதன் மூலம் அரசு விளம்பரம் கிடைக்கப்பெற்று ₹36,000 மட்டும் கிட்டியது. தலைவர் மூக்கையா தேவர் அவர்கள் எம்பியாக இருந்ததால் ஜனாதிபதியாக இருந்த VV கிரி அவர்களிடம் பசும்பொன் தேவர் சிலை திறக்க வருமாறு கேட்டுக்கொண்டார். அவரும் சம்மதித்தார். 5/1/1974 மாலை 3 மணிக்கு சிலை திறப்பு விழா என்று முடிவு செய்யப்பட்டது. நகராட்சியாக இருந்த மதுரை மாநகராட்சியாக மாறியது. முத்து முதல் மேயர் ஆனார். இந்த காலகட்டத்தில் கருணாநிதிக்கும் முத்துவுக்கும் முட்டல் மோதல் ஏற்பட்டது. மாநகராட்சி குறிப்பிட்ட இடத்தில் பீடம் கட்ட கட்டிட பணி துவங்கியது. பாதி அஸ்திவாரம் தோண்டியதும் அந்த இடத்தில் பாலம் வந்துவிட்டது. எனவே தோண்டிய இடத்தை மூடிவிட்டு அந்த இடத்திலிருந்து சுமார் 40 அடி தள்ளி தெற்கில் வானம் தோண்டி கட்டிட பணி தொடங்கப்பட்டது. பீடத்தின் உயரம் தளத்திலிருந்து 18 அடி என்று கணக்கிடப்பட்டது. சரியான அடைமழை, கட்டிடப்பணி தடைபட்டது. இரவோடு இரவாக, மழையோடு மழையாக தென்னங்கீற்றால் முகட்டு கொட்டகை போடப்பட்டது. பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றன.
கட்டிட பணியாளர்கள் பீடம் கட்டவும் அரசு மருத்துவமனை சாலையில் ரோட்டை மறித்து 20க்கு 30 விழா மேடையை கருங்கல் சிமெண்ட் உபயோகித்து கட்டுவதற்கும் ஜம்புரோபுரத்தைச் சேர்ந்த திரு ராமு சேர்வையிடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. சென்னையிலிருந்து சிலையை லாரியில் சுமந்து வந்தவரின் பெயர் கந்தசாமி. பீடம் எழுந்து நின்றது. பீடத்தின் 4 மூலைகளிலும் திண்டு போல நீட்டி கட்டப்பட்டது. அதில் 4 சிங்கங்கள் வைக்க வேண்டும். முன்னும் பின்னும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் திறப்பு விழா கல்வெட்டுகளும் கிழக்கிலும் மேற்கிலும் தேவரின் பொன்மொழிகளும் வைக்க வேண்டும் என்ற திட்டம் முழுமை பெறவில்லை. கற்கள் வாங்க பணம் இல்லை. வந்த ஒரு கல்லில் கீழ்கண்டவாறு பொறிக்கப்பட்டது: தெய்வீக திருமகன் பசும்பொன் மு முத்துராமலிங்க தேவர் சிலை திறப்பு விழா 5/1/1974. தலைமை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், தமிழக முதல்வர். திறப்பாளர் வி கிரி அவர், இந்திய ஜனாதிபதி. சிலை அமைப்பு குழு தலைவர் PK மூக்கையா தேவர் அவர்கள், MP. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் என்று இருந்தது. இதை பார்த்த சில ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்களுக்கு பயங்கர கோபம் ஏற்பட்டது. தங்களுடைய பெயர் அதில் இல்லையே என்று. சிலையை பீடத்தில் ஏற்ற கிரேன் தேவைப்பட்டது. TVS PWD கிரேன்கள் வந்தன. கிரேனின் உச்சியில் இருந்த ராடு ஒன்று வளைந்து விட்டது. மீண்டும் கிரேன் தேடும் படலம் ஆரம்பமானது. பின்பு கிரேன் வந்து சேர சிலை பீடத்தின் மீது அமர்த்தப்பட்டது. சிலை திறப்பு விழா மலர் வந்தது. ஜனாதிபதி, முதல்வர் மற்றும் ஆளுநர் வார்த்தையுடன் நெஞ்சமே அஞ்சாதே அந்த நாள் வரும் என்ற PK மூக்கையா தேவர் அவர்களுடைய கட்டுரையை தொடர்ந்து AR பெருமாள் அவர்களுடைய கட்டுரையில் கருணாநிதியை உயர்த்தி கூறப்பட்டிருந்தது. இதே கருத்தை AR பெருமாள் அவர்கள் மேடையில் பேசினார் என்றால் அது சரியாக இருக்காது என்கிற எண்ணம் ஏற்பட்டது. மார்கழியில் மற்றொரு சித்திரை திருவிழா என்று சொல்லும்படியாக பிரம்மாண்டமான கூட்டம். சிலையின் பீடத்தை சுற்றிலும் பச்சைப்பட்டு விரித்தார் போன்று முளைப்பாரிகள் வைக்கப்பட்டிருந்தது. விழா துவங்கியது. மூக்கையா தேவர் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். 1957 இந்த இடத்தில் கைது செய்யப்பட்ட தலைவர் தேவர் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டது. மாசு மறுவற்ற தலைவர் சாதியவாதியாக சித்தரிக்கப்பட்டார். இன்று இந்தியாவின் ஜனாதிபதி தேவரின் சிலையை திறக்க இருக்கிறார் என்று பேசினார். வி கிரி 1937 தேர்தல் சூழல்களை எடுத்து விளக்கிவிட்டு, பசும்பொன் தேவர் எனக்கு ஒரு வகையில் குரு. ஏனென்றால் எனக்கு அவர்தான் திருக்குறள் கற்றுக் கொடுத்தார். இந்த பெருமைகளை தெரியாத, வரலாறு தெரியாத ஒரு சில சிறுவர்கள் தேவர் சிலையை திறக்க நான் வரக்கூடாது என்று எனக்கு கடிதம் எழுதினார்கள் என்று குறிப்பிட்டார். 1980 ஆண்டில்தான் ஏணி மற்றும் மின்விளக்குகள் அந்த சிலையை சுற்றி அமைக்கப்பட்டன. இவ்வாறாகத்தான் மதுரையின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படும் கோரிப்பாளையம் முத்துராமலிங்க தேவரின் சிலை உருவானது.